ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு கமெண்ட்ரி டைம்ஸ். த லாஸ் ஆஃப் அஸ் சீசன் 2 எபிசோட் 2 ரிலீஸ் ஆயிடுச்சு. ஒரு இன்டென்ஸான பரபரப்பான எமோஷனாக கொண்டு போயிருப்பாங்க. எபிசோட் பார்த்து உங்களுக்கு என்ன சொல்றேன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாராச்சும் இந்த எபிசோட் இன்னும் பார்க்கலன்னா ப்ளீஸ் மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி கையில் கர்ச்சீஃபோ இல்லை டிஷ்யூ வச்சுக்கோங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். ஸோ இந்த எபிசோடோட டீட்டெயில் பிரேக் டவுன் தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓப்பனிங்கே ஆபியோட தாட்ஸை தான் காட்டுறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா இறந்துட்டாதுன்னு தெரிஞ்ச உடனே அவர் பார்க்க வந்திருப்பா இல்லையா, அந்த சீனை தான் காட்டுறாங்க. ஓல்டு ஆபி எங்க ஆபியை பார்த்து நீ அதுக்குள்ளே போகாத, உன்னால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்கிற மாதிரி அவ மனநிலை எப்படி இருக்குன்றதை நம்மளுக்கு தெளிவாக காட்ட ட்ரை பண்ணியிருப்பாங்க. இதெல்லாமே ரொம்ப முக்கியமான சீக்வன்ஸ். ஏன்னா நம்ம ஆபியோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்றதை நம்மளுக்கு காட்டுவாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் ஆபி எல்லாரும் வெறுக்க ஆரம்பிச்சிருவீங்க. இவ ஏன் இப்படி பண்ணா அப்படின்ற அந்த கேரக்டருக்கான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தே ஆகணும். ஆல்சோ கேரக்டர் மேலே கோவப்படுங்க, ஆக்ட்ரஸ் மேலே கோவப்படுறாங்க. யாரும் கேம்லையுமே இதே மாதிரி தான் நடந்திருக்கும். ஆனால் அந்த சீரீஸில் ஆபி கேரக்டரை கேட்லின் டேவை ரொம்ப சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காங்க. அப்படியே கண்ணு முடிச்சு பார்த்தா நம்ம ஓவன் அந்த சிட்டியை பார்த்துட்டு இருக்காரு. எல்லாரும் வந்து பார்க்கும்போது என்னடா நைட்டு பார்க்கும்போது வெறும் 4 லைட்டு தான் எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, இப்போ என்னன்னா ஒரு ஊரே இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் ஷாக் ஆகி பார்ப்பாங்க. ஏதாவது பிளான் இருக்காப்பா அப்படின்னு கேட்க அதுக்கு ஓவன் என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்கு, முடிஞ்சோன்னு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆபி நீ போய் வெளியே வந்து வாட்ச் பண்ணு, நான் பிளான் முடிஞ்சோன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருப்பாரு. ஆபி வெளியே போனதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் வந்து கேட்கும்போது ஏதோ உண்மையிலே பிளான் இருக்காப்பா வந்துட்டு அப்படின்னு கேட்க இருக்கே. ஆபி எப்படியா கன்வின்ஸ் பண்ணி இங்கேருந்து கூட்டு போய் அதான் என்னோட மாஸ்டர் பிளான் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஏன்னா இந்த இடத்துல ஆபிக்கு மட்டும்தான் ரிவெஞ்ச் எடுக்கணும், மற்ற 3 பேருக்குமே எப்படியா ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தா போதும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஆனால் இது வரைக்கும் ஆபி யாருமே கன்வின்ஸ் பண்ண மாதிரியே தெரியல. ஒரு 4 நல்ல வார்த்தை சொல்லி கன்வின்ஸ் பண்ணியிருக்கலாம், யாரும் பண்ணாமல் போயிட்டாங்க. அப்படியே இந்த பக்கம் ஜாக்சனில் காலையில் பெட்ரோலுக்கு எலி எழுப்புக்காக ஜெஸ்ஸி வந்திருப்பான். எலி காலையில் எழுந்திருக்கும் போது பக்கத்தில் இந்த கிட்டார் காமிச்சிருப்பாங்க. போன எபிசோட்லேயே நம்ம ஜோயில் அந்த கிட்டாரோட ஸ்ட்ரிங்ஸ்லாம் ரெடி பண்ணி டியூன் பண்ணி வச்சிருப்பாரு. கேமில் இதுக்கப்புறமும் ஒரு சீக்வன்ஸ் வரும், அதில் நம்ம எலியும் ஜோயிலும் சமாதானமாக இருப்பாங்க. அது இதுக்கப்புறம் வர எபிசோடில் அடுத்தடுத்த சீக்வன்ஸ்லாம் வரும்னு நினைக்கிறேன். ஜெஸ்ஸி நான் பெட்ரோலுக்கு சீக்கிரம் கிளம்பும், எலி வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேற்று என்ன நினச்சுன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள எலி டீனாவை கிஸ் பண்ண சொல்லி வளரிடுவா. அதுக்கு ஜெஸ்ஸி ஏமா பிரேக்கப் ஆகி இப்போதான் ஒரு வாரம் தான் ஆச்சு, அதுக்குள்ள இந்த மாதிரி காரியம் பண்ணிட்டேமா அப்படின்னு சொல்லி கலைக்க ஆரம்பிச்சிருப்பாரு. பெட்ரோல் போறதுக்கு முன்னாடி ஜெஸ்ஸி இந்த ஃபங்கஸ் எவால்வ் ஆகிட்டே வருது, அந்த கார்டிசெப்ஸ் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக இன்ஃபெக்டடியே ஒரு இன்சுலேட்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்குது, பத்தாத குறைக்கு நீ வேற ஸ்டாக்கர்னு புது இன்ஃபெக்டட் வகை இருக்குன்னு வேற சொல்ற, இப்படியே போச்சுன்னா நம்ம சர்வைவல் ரேட் குறைஞ்சிக்கிட்டே வருமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜோயிலுக்கும் எலிக்கும் நடந்த பிரச்சனையை பத்தி அப்படியே பேச ஆரம்பிப்பாரு. அதுக்கு எலி ஜோயில் நானும் சமாதமாயிட்டோம், நீ ரொம்ப அதிகமாக பேசுறேன், நான் ஜோயில் கூடவே பெட்ரோல் போறேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு ஜெஸ்ஸி ஜோயில் காலையிலே டின்னர் கூட பெட்ரோலுக்கு போயிட்டாரு, உன்னை மரியா கூட்டு வர சொன்னாங்க, வா போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டு போயிடுவார். அந்த பக்கம் டாமி அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட ஒரு ட்ரில் பிரசன்டேஷனே கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. அதாவது ஜாம்பி உள்ள வந்துட்டா இன்ஃபெக்டருக்கு எதிர்த்து நம்ம யாரெல்லாம் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரசன்டேஷன் மாதிரி கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. வயசானவங்க குழந்தைங்க எல்லாமே ஒரு பேஸ்மெண்ட்டுக்கு போயிடணும், சுட தெரிஞ்சவங்க மட்டும் மேலே ரூமுக்கு போயிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு ட்ரில் பிரசன்டேஷன் கொடுத்துட்டு இருப்பாரு. இதை அங்கே வந்து எலி பெருசாக கண்டுக்காம மரியா கிட்ட என்ன எதுக்கு வர சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம மரியா செத்து கிட்ட மீட் பண்ண கூட்டு போவாங்க. இவர் தான் போன எபிசோட்ல எலியும் டீனாவும் கிஸ் பண்ணும்போது வெளியே போக சொல்லியிருப்பாரு. அதை ஜோயில் கேட்க வரும்போது தான் எலிக்கு ஜோயிலுக்கு சண்டை வந்திருக்கும். அதுக்கு மன்னிப்பு கேட்கற விதமாக தான் இவங்க பேட்ரோலுக்கு போகும்போது நாங்கள் நான் உங்களுக்கு சாண்ட்விச் பண்ணிக்கன்னு சொல்லி ஒரு மன்னிப்பு கேட்குற மாதிரி கேட்பாரு. அவர் மன்னிப்பு கேட்கும்போது நம்மளுக்கே மன்னிக்கணுன்ற மாதிரி லைட்டாக தோணும். ஆனால் அங்கே நின்றுட்டு இருந்த எலி முடிஞ்சா சரி ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருப்பா. கல்நஞ்சக்காரை கதர்ரானே கரையிறானா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் எலியோட கேரக்டர். ஏன்னா ஷி ஸ்டபன். எலியும் ஜெஸ்ஸியும் பெட்ரோலுக்கு கிளம்பும் போது வெளியே ஒரு புயல் வந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு இதனால ஒரு பிரச்சனையை வந்துடாது அப்படின்னு கேட்கும்போது அது மலை மேலே தான் வந்துகிட்டு இருக்கு, நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ஜெஸ்ஸி சொல்லியிருப்பாரு. அடுத்த ஷாட்லேயே அந்த மலை மேலே தான் ஆபி நின்று ஜாக்சனை வேவ் பார்த்துக்கிட்டு இருப்பான். குளிர் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லி உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லும் போது தான் நம்ம ஜோயிலோட குதிரை சத்தம் கேட்கும். ஆனால் அது அப்போ அவளுக்கு ஜோயில் தான் தெரியாது. சரி என்னன்னு போய் பக்கத்தில் பார்க்கலான்னு போகும்போது தான் அங்கேருந்து டவரி விழுந்து ஒரு ஜோம்பியோட கூட்டத்துக்குள்ளே பக்கத்துலேயே விழுந்து எல்லாத்தையுமே எழுப்பி விட்டுருவா. புதஞ்சு கிடந்த ஜாம்பிஸ் எல்லாமே அங்கேருந்து எழுந்துச்சு வந்து நம்ம ஆபியை துரத்த ஆரம்பிக்கும். ஆபி அங்கேருந்து பின்னாடி திரும்பி பார்க்காம ஓடுறா அப்படின்ற மாதிரி அங்கேருந்து ஓடிட்டு இருப்பா. இந்த பக்கம் எலியும் ஜெஸ்ஸியுமே அந்த புயலில் மாட்டிப்பாங்க. இதுக்கு மேலே நம்ம வெளியே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்டோருக்குள்ளே போயிடுவாங்க. அங்கே போய் உள்ளே பார்த்தா உள்ளே ஃபுல்லாக கஞ்சா செடியாக வளர்ந்துருக்கு. இதை நம்ம யூஜின் தான் வளர்த்துருக்காரு. போன எபிசோடில் சைக்காட்ரிஸ்ட் காமிச்சிருப்பாங்கல்ல, அவரோட ஹஸ்பண்ட் தான் நம்ம ஜோயில் கூட ஒரு பேக்கெட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்பாரு பார்த்தீங்களா, அது இங்கே இருந்தால் எடுத்துகிட்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் ஆபி அவள் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு வெளியே போகிறதுக்கு வழி எங்கடா இருக்குது அப்படின்னு சொல்லி எப்படியோ நம்ம ஜோயில் அண்ட் டீனா இருக்க அந்த மைண்ட் கிட்டே வந்துடுறாங்க. இந்த சீன் அப்படியே நம்ம கேமில் இருக்க மாதிரி ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. கேமில் இருக்க மாதிரி அதே இன்டென்ஸோடவே சூப்பராக கொண்டு போயிருக்காங்க, நல்லாவே இருந்துச்சு பார்க்க. அங்கே ஒரு ஸ்டாக்கர் எப்படியோ புத்திசாலித்தனமாக ஆபி பின்னாடியே வந்து ஆபியே பிடிச்சது கொஞ்சம் விட்டுருந்தா கடிச்சிருக்கும். அதுக்கு நடுவில் நம்ம ஜோயில் வந்து எப்படியோ காப்பாற்றிடுறாரு. உனக்கு எதுவும் அடிப்படலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஆபி எப்படியோ காப்பாற்றி கூட்டி போய் ஒரு சேஃபான இடத்துல வச்சிடறாரு. அந்த இடத்துல டீனா வாய் மூடிக்கிட்டு சும்மா இருந்திருக்கலாம். ஜோயல் என்னாச்சு அப்படின்னு கத்தும் போது நம்ம ஆபிக்கு புரிஞ்சிருக்குது இவன் தான் ஜோயல் அப்படின்ட்டு. ஜோயல் இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது, நம்ம உடனே ஜாக்சன் போயிடலாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புறாரு. அப்போ ஆபி
என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே மலை மேல தான் இருக்காங்க. இந்த ஜாம்பிஸ் எல்லாமே மலை மேல இருந்து தான் வந்துச்சு. ஸோ, இப்ப இந்த ஜாம்பிஸ்லாம் இங்க இருக்குன்னா, அங்க எந்த ஜாம்பிஸும் இருக்காது. ஸோ, நம்ம அங்க போய் அவங்கள கூட்டிட்டு போய் மொத்தமாவே போய் ஜாக்சன் சிட்டிய காப்பாத்தலாம் அப்படின்ற மாரி சொல்லி, நம்ம ஜோயல கன்வின்ஸ் பண்ணி அங்க கூட்டு போயிருவா. இப்ப இவங்க 3 பேரையுமே ஆயிரக்கணக்கான ஜாம்பிஸ் தொரத்திக்கிட்டே வருது. அப்படியே அந்த பக்கம் ஜாக்சன் சிட்டிக்குள்ள அந்த கார்டிசெப்ஸ் வேறு வழியா வந்து, இங்க மனுஷங்கலாம் அதிகமா இருக்காங்கன்னு சொல்லி சிக்னல் குடுக்க, மலை மேல இருந்து இன்னொரு செட் ஆஃப் ஜாம்பிஸ் எல்லாமே இந்த ஜாம்பிஸோட சேர்ந்து யூ டர்ன் போட்டுக்கிட்டு எல்லாமே ஜாக்சன் சிட்டிய நோக்கி ஓடி வருது. கேம்ல காட்டுறத விட இந்த கார்டிசெப்ஸ் ஃபங்கஸ் கொஞ்சம் புத்திசாலித்தனமா இருக்க மாதிரி தான் பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பக்கம் டாமி ஏமி கிட்ட பேட்ரோல் போனவங்க எல்லாருமே திரும்ப வந்துட்டாங்களான்னு கேட்க, எல்லாருமே வந்துட்டாங்க. ஆனா ஜோயல் டீனா மட்டும் வரலன்னு சொல்லும்போது டாமி ஒரு செகண்ட் அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாரு. உடனே அவங்கள காண்டாக்ட் பண்ணி வர சொல்லு அப்படின்னு சொல்லி அவருமே ட்ரை பண்றாரு. ஏமியுமே நம்ம ஜெஸ்ஸி காண்டாக்ட் பண்ணி ஜோயிலே டீனாவையும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது எலி அங்கேருந்து ஜெஸ்ஸியை கூப்பிட்டு வேற வேற பக்கமாக 2 பேருமே தேடி போறா. அப்படியே அந்த பக்கம் ஜாக்சனை நோக்கி ஆயிரக்கணக்கான ஜோம்பிஸ் படையெடுத்து வருது. ஜாக்சனுமே இதுக்கு ஆல்ரெடி ப்ரிப்பேராக இருக்காங்க. அங்கே இருக்க பேரலெல்லாம் ஷூட் பண்ணி அதை வெடிக்க வச்சு ஜாம்பிஸை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இருந்தாலும் ஜாம்பிஸ் எல்லாமே ஓவர் வெறி கொண்டு வருது. இது எப்படியோ ஓரளவுக்கு சமாளிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம டாமியும் ஒரு வித்தியாசத்தை உணர்றாரு. ப்ளோட்டர் ஒரு பயங்கரமாக இருக்கிற அந்த ஜோம்பியை ஒரு 4-5 ஜோம்பி வேற ஒரு டைரக்ஷனில் கூட்டிகிட்டு போகிற மாதிரி தெரியுது. பாசிபிளி புத்திசாலித்தனமாக இருக்க ஸ்டாக்கர்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை கண்டுபிடிச்ச டாமி அடடா எப்படியோ கண்டிப்பாக உள்ளே வந்துடும் நினைக்கிறேன், நம்ம போய் உள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே வார்ன் பண்ணுவோம்னு சொல்லி உள்ளே போய் அவரும் ஒரு ஃப்ளேம் துறவை எடுத்து மாட்டிக்கிட்டு சண்டைக்கு ரெடியாக இருக்காரு. அங்கே இருக்க தடுப்பு சவரை உடச்சிக்கிட்டு ப்ளோட்டரோட ஹெல்ப் மூலமா ஆயிரக்கணக்கான ஜோம்பிஸ் சிட்டிக்குள்ளேயுமே வந்து ஆரம்பிச்சது. கேம்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது. இந்த சீரீஸ்க்காகவே புதுசாக எழுதப்பட்ட ஸ்டோரி இது. ஜாக்சன் சிட்டியில் நடக்கிற கலவரத்தை பார்த்துக்கிட்டு ஜோயல் நான் அவங்களுக்கு போய் உடனே ஹெல்ப் பண்ண போறேன், நீங்க 2 பேரும் சேஃபான இடத்துக்கு போங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப தான் பார்க்குறாரு. ஆனால் ஆபி பக்கத்தில் வந்துட்டோம், இன்னும் ஒரு நிமிஷம் தான், அங்கே போயிட்டு என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இருக்கிற வெப்பன்ஸ் எல்லாம் வச்சு நம்ம டேரெக்டாக அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவா. நம்ம ஜோயலும் ஆளுங்க அதிகமாக இருந்தால் நம்ம ஈஸியாக அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த தாட்லேயே நம்ம ஆபியை கூட்டிகிட்டு அவங்க இடத்துக்கு போயிடுவார். இந்த பக்கம் டாமி ஒரு ப்ளோட்டரை எதிர்த்து பயங்கரமாக ஃபைட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அங்கே இருக்க அந்த அவரோட ஃப்ளேம் த்ரோவரே ஃபுல்லாக காலியாரு. கேமில் ஒரு 4 மாலோட்டோவ் பாட்டில் இருந்தால் போதும் அந்த ப்ளோட்டரை போட்டு தள்ளிடலாம். ஆனால் இங்கே அவரோட ஃபுல் ஃப்ளேம் த்ரோவருமே காலி ஆகிடுது. அப்போ எந்த அளவுக்கு அந்த ப்ளோட்டரோட ஸ்கின் மேலே அந்த கார்டிசஸ் ஃபங்கஸ் லேயர் பை லேயராக வளர்ந்துருக்குன்னு பாருங்களேன். எப்படியும் நம்ம டாமி அந்த ப்ளோட்டரை ஃபுல் ஃப்ரை பண்ணி பார்பிக்யூ பண்ணிடுறாரு. அண்ட் உள்ளே இருக்க மக்களுமே எப்படியோ ஓரளவுக்கு அந்த ஜாம்பியை கண்ட்ரோல் கொண்டு வந்துடுறாங்க. மரியா அங்கே இருக்கிற நாய்களெல்லாம் அவுத்துடுறா. நாயெல்லாம் அங்கேருந்து பாஞ்சு வந்து எல்லா ஜோம்பிஸும் கடிச்சு கொதறுது. அந்த சீன் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு பெரிய போர் நடந்து முடிஞ்ச ஃபீல் தான் கொடுத்துச்சு. எப்படியோ நம்ம டாமியை ஜாக்சன் சிட்டியை காப்பாற்றிடுறாரு. அந்த பக்கம் ஜோயல் நம்ம டீனாவோட ஆபியோட இடத்துக்கு போயிடுறாரு. அங்கே போனோன்னு தான் ஆபி சொல்கிறான், இவன் டீனா, அவன் தான் ஜோயல் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மேனி டீனாவை கன் பாயிண்டில் பிடிச்சிட்றான். இந்த பக்கம் நோரா நம்ம ஜோயல்கிட்ட இருந்து எல்லா வெப்பன்ஸையும் எடுக்க நம்ம ஜோயல் நான் உன்னை காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லும்போது ஆபி காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லி டப்புன்னு காலிலே சுட்டுறான். இப்போ ஜோயலால் எங்கேயுமே நகர முடியாது. அந்த பக்கம் டீனாவுக்கு இங்கே எதுவுமே நடந்ததெல்லாம் தெரியக்கூடாதுன்னு சொல்லி அவருக்கு மயக்க ஊசி போட்டு படுக்க வச்சுறாங்க. இப்போ தான் ஆபி வந்து அவள் யார், இங்கே எதுக்காக வந்திருக்கோ அப்படின்ற விஷயத்தை எல்லாமே ஜோயல் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். முக்கியமாக அந்த ஃபயர் ஃப்ளைஸ் எல்லாமே போட்டு தள்ளும்போது ஒரு டாக்டரை எதுவுமே பேச விடாமல் போட்டு தள்ளியிருப்பார் இல்லையா, அந்த டாக்டர் என்னோட அப்பா தான் அப்படின்னு சொல்லும்போது ஜோயல் அதை பற்றி யோசிச்சு பார்ப்பாரு. நீ எத்தனை பேரை கொண்டிருக்க தெரியுமா, உன்னெல்லாம் நான் உடனே கொல்ல மாட்டேன், பொறுமையாக ரசிச்சு கொள்வேன் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்க கோல்ஃப் ஸ்டிக் எடுத்து அடி பொழக்க ஆரம்பிக்கிறார். அந்த பக்கம் ஜோயலை தேடி வந்த எலி ஜோயலோட குதிரையை பார்த்துக்கிட்டு அந்த வீட்டுக்கு மேலே வந்துட்டு இருக்கா. என்னடா சத்தம் இருக்குன்னு மேலே வந்து பார்க்கும்போது நம்ம ஜோயலை ஆபி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க பார்த்தோடமே வேகமாக உள்ளே ஓடி வரும்போது நம்ம எலியை மேனி வந்து பின் டவுன் பண்ணிடுறான். இந்த இடத்துல ஒரு சூப்பரான சீன் பிளேயாக இருக்கும். நம்ம எலி ஜோயிலை பார்த்து எழுந்துருன்னு சொல்லும் போது அவர் அதை பொண்ணு சொல்லுது அப்படின்றதுக்காகவே அவர் எழுந்திருக்க ட்ரை பண்ணுவார். அந்த சீன்லாம் பார்க்கும்போது உண்மையிலே அப்படி கண்ணில் தண்ணி வந்துடும், அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த பக்கம் ஓவன் இதை சீக்கிரம் முடிச்சு விட்டுரு, இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எலி விட்டுருங்கன்னு சொல்லி ரொம்ப கதறா. அதெல்லாம் கண்டுக்காம அந்த உடஞ்ச கால்ஃப் ஸ்டிக் எடுத்து ஆபி நம்ம ஜோயில் கழுத்துலேயே குத்தி கொண்டுடுறான். இந்த விஷயம் நம்ம எலிக்கு ஒரு பெரிய ஷாக்கை கிரியேட் பண்ணுது. அவளை சுற்றி எந்த சவுண்டுமே கேட்காது. இந்த சமயத்தில் நம்ம மேனி எலியுமே கொல்ல வர ட்ரை பண்ணுவான். அப்போ ஓவன் நடுவில் வந்து நம்ம வேலை முடிச்சு இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லி எல்லாரும் கிளம்பும் போது நம்ம எலி உன்னை உயிரோடவே விட மாட்டேன், உன்னை கண்டிப்பாக கொல்லுவேன், உங்கள் எல்லாரையுமே கண்டிப்பாக கொல்லுவேன்னு சொல்லி ஒரு சபதமே எடுத்திருப்பா. சூப்பராக இருக்கும் அந்த சீனு. கேமில் நம்ம எலியுமே நாக் டவுன் பண்ணிட்டு தான் போவாங்க. ஆனால் இந்த இடத்துல நம்ம எலி ஜோயிலை நோக்கி வந்து அந்த இம்பேக்டை எப்படி ஏற்றுக்கிறா அப்படின்றத நம்மளுக்கு தெளிவாக காட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. சூப்பராகவே இருந்துச்சு. செம்ம எமோஷனலாக இருந்துச்சு அந்த சீனு. இப்போதைக்கு ஜாக்சனுக்குள்ள இருக்கிற எல்லா இன்ஃபெக்டடுமே அழிச்சாச்சு, ஜாக்சனை காப்பாற்றியாச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் ஜெஸ்ஸி, டீனா அண்ட் எலி அங்கேருந்து தப்பிச்சு வந்து கூடவே நம்ம ஜோயலோட பாடியுமே கூடவே ஜாக்சனுக்கு கொண்டு போகிறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. உண்மையிலே ஒரு இன்டென்ஸான எமோஷனலான எபிசோடு தான் இது. ரொம்ப சேடாக முடிச்சிருப்பாங்க. யாராவது இந்த எபிசோட பார்க்கலன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பார்த்தவங்க உங்களோட தாட்ஸ் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹேவ் எ நைஸ் டே கைஸ். பாய்.